இன்றைய தினம் ஒரு சுவையான அருமையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடிதாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 6 முட்டையோ அல்லது 8 முட்டையோ உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மிக்சி ஜாரினில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அரை மூடி தேங்காய், 5 முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா, 10 சிறிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு வானிலையை அடுப்பில் வைத்து 50 ml அளவிற்கு எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிக்கவும். மேலும் பொடிதாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அரைத்த தக்காளி விழுதையும் சேர்த்து எண்ணெய் பெறுகின்ற வரை நன்றாக வதக்கவும். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள் சேர்த்து 2 ஸ்பூன் அளவிற்கு மல்லித்தூளும் சேர்த்து நன்றாக கிளறி தேவையான அளவிற்கு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்க்கவும். குழம்பானது கொதிக்க ஆரம்பித்தவுடன் அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதையும் சேர்க்கவும். குழம்பில் சேர்ப்பதற்காக நான் 6 முட்டை அளவிற்கு எடுத்து வைத்துள்ளேன். அதனை ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து ஊற்றவும். குழம்பானது தயாரானவுடன் நறுக்கிய கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கவும். இப்பொழுது ஒரு அருமையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயார். இதனை சாதம் மட்டுமல்லாது இட்லி, தோசை, இடியாப்பம் மற்றும் சப்பாத்திக்கும் கூட சாப்பிடும் பொழுது அத்தனை சுவை நிறைந்ததாக இருக்கும்.